மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்கள் 5. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாத்திராகமம் 33:14. கர்த்தர் தமது ஜனங்களுடன் என்றும் இருக்கின்றார். அவர் எப்பொழுதும் நம்மை பற்றிய சிந்தித்து, நம்முடைய நலம் கருதி நம்மை கவனித்து, ஆபத்துக்களில் நம்மை பாதுகாத்து, நமக்கான ஆவிக்குரிய மற்றும் பூமிக்குரிய காரியங்களை சந்தித்து, நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து, அவர் மீது நமக்கு ஏற்படும் ஒவ்வொரு அன்பின் உணர்வுகளையும் அடையாளம் கண்டு கொண்டு, நம்மை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் புடமிட்டு சுத்திகரிப்பதற்காகவும் நம்மை சுற்றியுள்ள விஷயங்களை வனைந்து உதவிக்காக அல்லது இரக்கத்திற்காக அல்லது அவருடனான ஐக்கியத்திற்காக எழுப்பப்படும் நம்முடைய சிறு தொனிக்கு கூட அவர் செவி சாய்க்கிறவர்களாக காணப்படுகின்றார். தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களோடு தம்முடைய சமூகம் காணப்படும் என்று கூறுவதை நாம் அவர் சரீர பிரகாரமாக அவர்களோடு இருக்கின்றார் என்ற அர்த்தத்தில் புரிந்து கொள்ளாமல், தமது ஆவியின் மூலமாகவும் தமது தூதுவர்கள் மூலமாகவும் அவர்களை தாங்கி ஆசீர்வதித்து வழிநடத்துகின்றார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தீங்கு தரும் எல்லாவற்றிலிருந்தும் பாதுகாக்கின்றார். அவர் அவர்களின் ஒவ்வொரு நன்மையும் கண்ணோக்கி மென்மையாக அவர்களை பராமரிக்கின்றார். ஆமேன்.